சிடிசி மெட்ரிக்ஸ் இது நீங்கள் எல்லாரும் கால்குலேட் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து கிரியேட் பண்ணலாம். நான் வேறு கேள்வி கேட்குறேன், வேறு பதில் கொடுங்க. பட் நீங்கள் என்ன என்ட்ரி பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சிடும். இப்போ ஒரு சேல்ஸ் பர்சன் மைண்டில் வச்சுக்கோங்க. சம்பளம் சொல்லுங்கள் 24,000. வேறு ஏதாவது பெனிஃபிட் இருக்கா? ட்ராவல் அலோவன்ஸ் இருக்கா? டெய்லி 300. அப்போது 26 நாளுக்கு எவ்வளோ ஆச்சு? 7,200. ஓகே, 50% எக்ஸ்பென்ஸ். ஓகே, யூனிஃபார்ம் கொடுப்பீங்களா? ஒரு வருஷத்துக்கு 1,500. அப்போ அதை 12 வகுத்துருங்க. அப்போ எல்லாமே மந்த்லிக்கு நம்ம பேசுகிறோம். ஃபுட் அலோவன்ஸ் இருக்கா? இருந்துச்சுன்னா அதையும் போட்டுக்கோங்க. வேறு போனஸ் இருக்கா? 24,000 வகுத்தல் 12, அப்போ 2,000. அப்போ மாத போனஸ் 2,000. டெய்லி டீ அதையும் போடணும். அது கம்மியாக பண்ணால் கூட 20 rupees ஆகும். 20 rupees into 26 days டீ காஸ்ட் போடுறங்க. மொத்தமாக ஒரு அமௌண்ட் வந்துச்சா? இதுக்கு பேர் தான் சிடிசி. ஓகே, 32, 34, சாருக்கு எவ்வளோ? 40. ரைட். இப்போ தான் முக்கியமான கேள்வி. இதுக்கு அகைன்ஸ்டாக 2 விஷயத்தை நீங்கள் கம்பேர் பண்ணும். ஒன்று டர்ன் ஓவர், 2வது மார்ஜின். சேல்ஸு மைனஸ் காஸ்ட் ஈக்குவல் டு மார்ஜின். நீங்கள் எவ்வளோ சேல்ஸ் சொன்னீங்க? 1 lakh. அமௌண்ட் வந்து 34,000. சிடிசி டிவைடட் பை டர்ன் ஓவர் இன்ட்டு 100 போட்டிங்கன்னா பர்சன்டேஜ் கிடைக்கும். டர்ன் ஓவர் பை சிடிசி போட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் டைம்ஸ் கிடைக்கும். 34,000 வகுத்தல் 1,00,000 இன்ட்டு 100. அப்போது 34% யாருக்கு போயிடுச்சு? நீங்கள் சம்பாதிக்கிறதில்ல, அவருக்கே போயிடுச்சு. அவர் சம்பளத்தை 2.5 டைம் பெருக்கிறார். வி ஹவ் டு கம் டு த மெயின் பாயிண்ட். உங்களுக்கு வந்து சர்வீசஸ் தான் இல்லையா? சர்வீசஸ்னால உங்களோட பட்ஜெட்டிங்க்கு வரணும். இப்போ அதில் எம்ப்ளாய்க்கு எவ்வளோ பட்ஜெட் வச்சுருக்கீங்க? சர்வீசஸ் கம்பெனியில் 30% வரைக்கும் கொடுக்கலாம், தப்பு இல்லை. ஏன்னா அவங்க தான் வியாபாரமே கொடுக்குறாங்க. ஆனால் இந்த கணக்கை ஃபுல்லாக போட்டிங்கன்னா இவர் 34% இருக்கிறார் இல்லையா? யாரோ ஒருத்தர் உங்கள் ஆஃபீஸில் 20% இருக்கிறார், ஒருத்தர் 25% இருப்பார், ஒருத்தர் 70% உட்காந்துருப்பார். இந்த 20% இருக்கிறான் இல்லையா, பயங்கரமான தங்க புதையல். அவனுக்கு இன்னும் கொஞ்சம் தூக்கி மோட்டிவேட் பண்ணுங்க. ஒரு அவரால் ஒரு 20,000 மிச்சமாயிருச்சா, ஒரு 2,000, 3,000, 4,000 கொடுக்கலாம். மீதி ஓரமாக வச்சுக்கலாம். நம்ம கணக்கு பார்த்துட்டு தான் இருக்க போகிறோம். ஏன்னா 3 மாதம் கழிச்சு மார்க்கெட் டல்லுன்னு 3 மாதம் ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணினா அந்த காசு யார் கொடுக்குறது? ஸோ அதை நம்ம ஓரமாக வச்சுக்கிட்டு தென் we can give it to them. ஸோ கான்செப்ட் அதுதான்.